என்னதான் விதவிதமா டிஃபன் செஞ்சாலும் இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி வராது இல்லையா? இன்னைக்கு கண்டிப்பா இட்லி சுட்டு சாப்பிட்றணும்னு சொல்லி மதியமே மாவெல்லாம் அரைச்சு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டும் சூப்பரா புளிச்சு வந்துருச்சு. அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக்காளி குருமா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பொடியா சாப் பண்ண 2 வெங்காயம், தக்காளி பழம் நல்லா பழுத்ததா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல அரைச்சு கொதிக்கும் போது இதுல ஊத்தி நல்லா கொதி விட்டு கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் சுட சுட இட்லியோட சாப்பிடும் போது சான்ஸே இல்லை. அப்படி இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற பசங்க கூட 4 இட்லி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என் பசங்க அப்படிதாங்க சாப்பிட்டாங்க.